ஆமே ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷுகர் ஒன் ஷாட். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் நல்ல போல்டான பொண்ணு தான், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ரோ போதும்டா. ஷுகரோட கேரக்டர் என்னங்கிறத நீங்கள் எஃப்எஃப்ல பாதி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிளாஸில் இருப்பீங்க. என் அம்மா கிட்ட எவ்வளோ தடவை சொல்கிறது, எப்படி கிளாஸில் இருக்கும்போது கால் பண்ணாதன்னு. சும்மா நொய் நொய் நொய்னு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னடி பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு? உன்னை மாட்டி விடாமல் விட மாட்டாங்க போல இருக்கு. அடுத்து மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். மிடில்லையும் கால் பேச முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இவங்க வேலை ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து யாரோட கிளாஸ் டி? அடுத்தது ஷூகா ப்ரொஃபஸரோட கிளாஸு. நீ வெளியே இல்லை, திரும்பி கூட பார்க்க முடியாது. மறந்துடும் இந்த காலை. ஐயோ, அந்த சிடுமூஞ்சி சாரோட கிளாஸா? போச்சு போச்சு. சரி, எவ்வளோ பீரியட்ஸ் அவரோட கிளாஸ்? சுத்தம். இன்றைக்கின்னு பார்த்து 1 நேரம் 2 பீரியட் அவருக்கு கண்டினியூஸாக. ஒன்று பண்ண, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஆனால் அவர் டைமுக்கு வந்துடுவார். அதுக்குள்ளே எப்படியாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சிடும் உங்கள் அம்மாவுக்கு, அப்புறமா கால் பண்ணுறேன்னு. மெசேஜா? என் அம்மாவுக்கு படிக்க தெரியாதுடி. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிடுவார். எதுவுமே பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஐடியா கொடுடி. ஐடியாவாவது மண்ணாவது. அங்கே பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். என்ன சூகா சார், இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்க? இல்லை சார், நீங்கள் தான் லேட்டு. நான் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். ஓ சரி, ஓகே, தேங்க்யூ. டேக் யூ புக்ஸ். எல்லாரும் குட் மார்னிங்னு எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனால் நீங்கள் அவசர அவசரமாக கீழே உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் அம்மாவுக்கு. அவன் டேபிள் மேலே புக்கை வச்சுட்டு எதாச்சும் 2 கையும் டேபிள் மேலே வச்சுட்டு நிமிர்ந்து பார்ப்பான். என்ன நம்மளை பார்க்குற? ஏய் ஏய், என்னடி அங்கே போகிறோம்? சாரி சார். யார் போகிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை சார், அது வந்து நான். என்னடி, நான் அப்போவே சொன்னல எந்திரிச்சு நில்லுன்னு. சாரி சார். சார் சாரி சார், நான் வேணும்னு பண்ணல. டிசிப்ளின் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட என் கிளாஸில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே போ. சார் அது வந்து நான். இப்போ நீ வெளியே போறியால நான் போட்டுமா? நானே போகிறேன் சார். அதர்ஸ், டேக் யூ புக்ஸ். நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று அவன் சொல்கிற கிளாஸ் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பீங்க. அவன் போர்டில் எழுதி போட்டது உங்களுக்கு விசிபிள் ஆகாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவன் அப்படியே சும்மா நின்றுட்டுலாம் இருக்க மாட்டான். எல்லோரும் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பான். ஸோ அவன் டேபிளில் வந்து லெஃப்ட் சைடில் நடந்து வரும்போது அவங்கள பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவான். சார், எனக்கு எதுவுமே தெரியலடி, நீ எழுதி வச்சுக்கோ, நான் அப்புறம் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெளியே இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சிக்னல் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, நான் எழுதிட்டு தான் இருக்கேன். நீ வெளியே பண்ணிக்கிறியா? இல்லை சார், சாரி. ஸோ கிளாஸும் முடிஞ்சிடும். அவள் வெளியே போகும்போது உங்ககிட்ட வந்துட்டு டிசிப்ளின் இல்லைன்னா கிளாஸுக்குள்ளேயே போகாத, புரியுதா? சாரி சார், நான் வேணும்னு பண்ணலை. போய் அதை காப்பி பண்ணிக்கோ. ஓகே சார், தேங்க்யூ. அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க உம்முன்னு. இப்போ உட்காந்து எழுத போறியா? லஞ்ச் பிரேக்கு, அது முடிஞ்சதும் காயத்ரி மேமோட கிளாஸு. வா, நம்ம அதுக்குள்ளே லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்து நீ உட்காந்து எழுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வா. என் அம்மாவை கேன்டீனில் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் கேன்டீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? நான் கிளாஸில் இருக்கேன், நோய் நோய் நோயின்னு கால் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு ஃபோனை எடுத்துகிட்டு உட்காந்தேன். கரெக்டாக ப்ரொஃபஸர் பார்த்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதனால எனக்கு கிளாஸ் போச்சு தெரியுமா? சும்மா நிறுத்துறி. ஃபோன் எடுத்தது வளவளன்னு கத்துறா சும்மா. பின்ன எனக்கு உன்னால தான் கிளாஸ் போச்சு. அதுவும் கரெக்டாக அந்த சிடுமூஞ்சி ப்ரொஃபஸர்கிட்டயே நான் மாட்டிக்கிட்டேன். அவன் சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் டிசிப்ளின் பாரு. இதில் நான் வேற கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவர் என்னை மட்டும்தான் கவனிப்பாரு. நான் எப்படிமா கிளாஸில் இருக்கிறது? இது எல்லாமே உன்னால தான். நான் எவ்வளோ தடவை சொன்ன கிளாஸில் பார்த்தாச்சுடி.
உனக்கு கல்யாணம். என்னது? ஆமாம், எனக்கும் அப்பாவுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டுலாம் போயிட்டாங்க. ரொம்ப தங்கமான மனுஷங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கே வேணாலும் போய் படி, அவர் பர்மிஷனோட. புரிஞ்சுதா? அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஃபோனை வைக்கிறேன். அப்புறம் ஒரு நிமிஷம். உனக்கு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், மறக்காமல் பார்த்துரு. வைக்கிறேன். நல்லா சாப்பிடு. என்னடி சொன்னாங்க? என்ன விளையாடுறாங்களாடி இவங்க? கல்யாணம்ன்றாங்க. கல்யாணமா? என்னடி சொல்கிற? எனக்கே ஒன்றும் புரியலடி. ஏய், டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரம் சாப்பிடு, அப்புறமா வந்து பேசிக்கலாம். வா 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 வா, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம ரூமில் போய் பேசிக்கலாம். ஐயோ, அப்படியே நீங்கள் போய் அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போயிடுறீங்க. அண்ட் இப்போது அவங்க ரூமில் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருப்பீங்க. ஏய், இன்னும் அதே வேண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். பின்ன என்னடி, கல்யாணம் பண்ணிட்டு படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அதெல்லாம் பெரிய அதிசயமா? கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பேர் நம்ம காலேஜுக்கு வராங்க. அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லடி. நமக்கும் கல்யாண வயசு ஆகுதுல்ல. அவங்க பேசுறதுலையும் எந்த தப்பும் இல்லைதான். எனக்கு இப்போ கல்யாணம்லாம் ஒரு பிரச்சனை இல்லடி. வரப்போறவ என்னை படிக்க விடுவானா? நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் விடுவானா? எனக்கு அதை தாண்டி டவுட்டாக இருக்கு. அப்போது நீ மாப்பிள்ளைய பார்த்து பேசும்போது இது எல்லாத்தையும் சொல்லிடு. எனக்கு வேலைக்கு போகணும், படிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன் இருக்குன்னு. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி மண்ணால எனக்கு வர மாப்பிள்ளை இருக்கணும்ல. அதெல்லாம் இந்த காலத்து பசங்க புரிஞ்சுப்பாங்கடி. நீ பேசி பாரு. ஆமாம், மாப்பிள்ளையோட ஃபோட்டோ உங்கள் அம்மா அனுப்பிச்சிருக்காங்களா? எடுத்து பாரு. நீயே பாரு, எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. சரி கொடு, யார் இருந்தால் பார்ப்போம். என்னடி அப்படி என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க? நல்லா இல்லையா அவன்? எங்க காமி. இவரை நல்லா இல்லைன்னா யாரும் சொல்ல மாட்டாங்கடி, ஆனால் சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்க. புரியல. ஃபோனு கொடு. ஷூவா ப்ரொஃபஸரா? ஒரு நிமிஷம் கை கொடு. எதுக்கு? கொடு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி தான் முதல் தடவை அவர்கிட்ட கண்ணில் மாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கினேன். இதுக்கப்புறம் நீ தினமும் அவர் கூட தான் இருக்க போகிற. செம்ம காம்பினேஷன் போடி. நீ வர ஏண்டி பயமுறுத்துற? இன்னைக்குன்னு பார்த்தா நான் அவர்கிட்ட மாட்டணும். எனக்கு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்த மாதிரி அவருக்கும் பொண்ணோட ஃபோட்டோ போயிருக்கும்ல. கண்டிப்பாக, எந்த டவுட்டும் இல்லை. நாளைக்கு காலையில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். போய் பார்க்கலாம் வா. நீங்கள் மேலே ஃப்ளோரில் படுத்திருப்பீங்க, அவங்க கீழே படுத்திருப்பாங்க. 2 பேரும் மேலே சீலிங்கை பார்த்துட்டு. ஏண்டி, உண்மையிலே அவருக்கு என்ன பிடிக்குமா? அவருக்கு ஒன்று பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு எப்படி? அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் ரொம்ப நல்ல கேரக்டர். அப்படி நல்ல கேரக்டராக இல்லாமல் இருந்திருந்தா நம்ம காலேஜில் இருக்கிற கொஞ்சம் பொண்ணுங்க எதுக்காக அவரோட ஃபேன் கேர்ள் மாதிரி பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க? புரிஞ்சா சரி. என்னவோ, உன்னை விட எனக்கு தான் நாளைக்கு காலையில் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. சீக்கிரம் தூங்குடி. என் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? தூங்கிட்டியா? ஏய் போடி. நீங்களும் சீலிங்கை பார்த்துட்டு நாளைக்கு நான் முடிஞ்சேன் அப்படின்னு பெட்ஷீட் எடுத்து ஃபேஸில் போட்டுடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங், இப்போ நெக்ஸ்ட் பீரியட் நடக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நகத்தை கடிச்சிட்டு டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பீங்க. போதுண்டி, விரலை கடிச்சு சாப்பிட்றாத. என் நிலமையில நீ இருந்தா உனக்கு புரியும். அதுக்கு இப்படி நகத்தை கடிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தால் சரியாயிடுமாடி? இன்னைக்கு ப்ரொஃபஸர் லேட்டா? இல்லை, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக வந்து. என்னது இது, இன்னைக்குன்னு பார்த்து இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு. சே, என்னடி வயந்தி? Take your notes. Copy this. அப்படி நான் பாட்டுக்கு எழுதி போட்டுட்டு டேபிள் மேலே சாக்கை வச்சுட்டு அதே மாதிரி டேபிள் முன்னாடி கையை கட்டி நின்று எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான், எழுதுறாங்களா இல்லையான்னு. இங்கே எதாச்சியா போர்டை பார்க்கும்போது நின்றுட்டுருக்குற அவனையும் பார்ப்பீங்க. என்னடி அவர் என்னையே பார்த்துட்டு இருக்காரு? பின்ன பார்க்க மாட்டாரா? நீ தானே அவரோட பொண்டாட்டி. என்ன விளையாடுறியா? நான் இல்லை, அவர் விளையாடுவார். வெயிட் அண்ட் வாட்ச். மறுபடியும் பார்க்குறேன் நான்.
நீங்கள் லேசாக போர்டை பார்க்குற சாக்கில் அப்படியே பார்ப்பீங்க. அவன் ஸ்டில் உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் பாட்டுக்கு சைடில் திரும்பி போர்டை பார்த்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அவன் சைடில் அந்த சேரில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்ருப்பான். ஆனால் உங்களுக்கு மட்டும் அவன் உங்களையே பார்க்குற மாதிரி தோணும். நீங்கள் அப்பப்போ அவனை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போல்லாம் கரெக்டாக பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அவன் உங்கள் கண்ணை பார்த்துருவான். இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததே இல்லை. நீங்கள் எதாச்சும் மறுபடியும் அவனை பார்க்கலாமான்னு லைட்டாக எதாச்சும் வெளியே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் உங்களை தான் பார்த்துட்ருப்பான். என்ன நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? மறுபடியும் பார்க்குறாரான்னு பார்ப்போம். கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகிடும். என்னடி ஃபோனை சைலண்டில் போட மறந்துட்டேன்டி. இந்த ஒரு வாரமாக உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நேற்றுலேருந்து. நீயே பேசாமல் எந்திரிச்சு நின்றுடு. அவர் உன்னை தான் பார்க்குறாரு. நீங்கள் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக எந்திரிச்சு நிற்பீங்க. உனக்கு தினமும் இதே வேலையாக போச்சு. சாரி. இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நீங்கள் எதுவும் பேசாமல் எந்திரிச்சு வெளியே போயிடுறீங்க. அவன் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் ஃபேஸ் கூட பார்க்க மாட்டீங்க. அப்படியே கீழே பார்த்து நின்றுட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் போகிறீங்க. நீங்கள் காலேஜோட மொட்டை மாடியில் தான் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் காலேஜ் விஷயம்னா அவனோட ஸ்டாஃப் ரூமில் பேசியிருப்பீங்க. இது உங்களோட பர்சனல் அப்படின்றதுனால நீங்கள் ப்ரைவேட்டாக தான் பேசி ஆகணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னியா? நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பீங்க. உன்னை தான் கேட்குற, ஏதாச்சும் பேசு. என் வீட்டில் எனக்கு கல்யாணம்னு மட்டும்தான் சார் சொன்னாங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்லாம் கேட்கல. அப்போ என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. கிளாஸில் ஏதாச்சும் பண்ணால் வெளியே போங்கன்னு நீங்கள் சொல்வீங்க. இல்லை டிசிப்ளினாக இல்லைன்னா வெளியே போன்னு சொல்லுவீங்க. இப்போ என் லைஃப்னு வரும்போதும் நீங்கள் தான் பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா? உனக்கு தான் என்ன பிடிக்கல இல்லை? நான் சொன்னேன் அப்படி. நீங்கள் கொஞ்சம் சிடு மூஞ்சி தான். எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் மற்ற ப்ரொஃபஸர்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஜென்யூன் அண்ட் ஜென்டில்மேன். எனக்கு தெரியும். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் டிசிப்ளினாக இருக்கேன். இதெல்லாம் வேலைக்காகாது. நீ போய் பிடிக்கலன்னு சொல்லு. முடியாது. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எவ்வளோ நாளானாலும் நான் வெயிட் பண்ணுறேன். என்னை விட உங்களுக்கு வேறு யாரையும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் என்னை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் இப்போ என்ன, ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? நீங்களும் மேஜர், நானும் மேஜர். என் லைஃப்பை பற்றி முடிவெடுக்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கும். டாக்டர் மாதிரி பேசு, லாயர் மாதிரி பேசாத. அதெல்லாம் நான் சரியாக தான் பேசுகிறேன். நீங்கள் தான் உங்கள் முடிவை சொல்லணும். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம். வேணும்னா இன்றைக்கி ஃபுல் டே எடுத்துக்கோங்க. நான் டிசிப்ளினாக இருக்க கற்றுக்குறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். எனக்கு டாக்டரேட் படித்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. அதுக்கு மட்டும் நீங்கள். அப்போ நான் தண்டத்துக்கு அங்கே வேலைக்கு வரேன். எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை, உனக்கு டாக்டர் ஆகணும்னு. எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா ப்ரொஃபஸரும் தங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்ல இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் அப்படிதான். அது என் பொண்டாட்டியாக இருந்தாலும். அவன் உங்களை பொண்டாட்டின்னு பார்த்துட்டு கூப்பிட்டதும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கலான்னு வருவீங்க. படனா அவன் இல்லை, மேரேஜுக்கு அப்புறம். சரி, ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே ஸ்டெப்ஸோட அந்த ஃப்ரண்ட் டேட் வரைக்கும் போயிட்டு எகெயின் மறுபடியும் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் பேச போகிறது என் ப்ரொஃபஸர்கிட்ட இல்லை, என் வருங்கால புருஷன்கிட்ட. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னமோ தெரியல, தினமும் என் கண்ணுக்கு நீங்கள் அழகாக தருவீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. என்னால் அதை பொறுத்துக்க முடியாத அளவுக்கு. ஐ லவ் யூ அப்படி நீங்கள் கீழே ஓடி போயிடுறீங்க. அண்ட் அவனுக்கும் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். பொண்டாட்டி பார்த்து போ, படிக்கட். அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு காலேஜ் வரது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வருவீங்க. ஃபர்ஸ்ட்டு ஷூகா கொஞ்சம் ஷார்ட் ஹேராக தான் வச்சுருப்பான். அந்த மேரேஜ்குள்ளே
ஓரளவுக்கு லாங் ஹேரை வளர்த்துடுவான். பார்க்கவே இன்னும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவங்களுக்கு இப்போ மேரேஜும் ஆகிட்டு 1 மந்த் ஆயிருக்கும். நீங்கள் அங்கேயே தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. யோகா உட்காந்து நைட்டு டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கிளாஸஸ் போட்டுட்டு அந்த லாங் ஹேரில் பார்க்கவே அவ்வளோ பீக்காக இருப்பான். என் மூஞ்சில் என்னடி இருக்கு? ஆ ஒன்றும் இல்லை. ம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. பேசு. ஹலோ. ஹே வயன், நாளைக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்குல்ல? ம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு கொஞ்சம் சார்கிட்ட கேட்டு சொல்லண்டி. ம் ஆமாம், நான் கேட்டால் அப்படியே சொல்லிடுவார். ஏண்டி நீ வேற? என்னவா உன் ஃப்ரெண்டுக்கு? இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறாங்க. அப்படியா? ஃபோனு கொடு. சொல்கிறீங்களா? என்னங்க? சார் இம்பார்ட்டன்ட். மூடிட்டு படிக்கிறியா? தேங்க்யூ சார். ஃபோனை கட் பண்ணி அவனுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு படி. ஸோ இப்போ ஃபைனலி உங்கள் டெஸ்ட் பேப்பர் அவன் கைக்கு வந்து மாட்டியிருக்கும். ஏ பொண்டாட்டி, ம் why do wound swell later? பிளட் வெசல்ஸ். கழுத்து திருப்பிடுவேன். வேற என்னது? இன்ஃப்ளமேஷன். அது கூட தெரியாதா? உங்கள் சாய்ஸ்லேயே இருக்குது. அதை கூட பார்த்து மார்க் பண்ண தெரியலையா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்க. நொட்டுன்னு சும்மா எல்லாம் என்னமோ இவருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி. அப்படி நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே புக்கை பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹார்ட் டயர்டாக வருதில்ல? பிளட் சர்க்குலேஷன். இல்லை கரெக்ட் பிளட் சர்க்குலேஷன். வெங்காயம், மைட்டோகாண்ட்ரியா. ஆமாம்ல. சே, இது எப்படி மறந்த? ஏ பொண்டாட்டி, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. முட்டை தான் வாங்குவேன் எக்ஸாமில். சாரிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடு. கொஷின் 4 தடவை படி, ஆன்சரை ஒரு தடவை படி. அப்போ தான் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியான்னு மக்கப் பண்ணாத. புரியுதா? புரிஞ்சு படி. நான் எப்படி படித்ததை நீங்கள் இப்போ பார்த்தீங்க? நேற்று நைட்டு தூக்கத்தில் உளறிட்டு இருந்தேன். ஐயோ, வேற எதுவும் சொல்லலையே? வேற என்ன? நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒருவேளை அதையும் சேர்த்து வளரிட்டணும்னு நினச்சேன். என்ன கனவு? அவங்களுக்கும் எனக்கும் 3 குழந்தைங்க இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஓ, அப்படியா? என்னவோ அப்படியா? அவ்வளோதான ரியாக்ஷன்? 3 தானா? அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அவனுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கெங்கேயோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே. சரி படி. எல்லா கொஷினையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏதாவது ஒன்று மறந்து போயிடும்ல. நேற்று ஸ்டீஃபன் சார் என்ன ஷர்ட் போட்டிருந்தாரு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்ட்ரெயிட் லைனடு. அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? கொஷின் ஆன்சர் கிட்ட தெரிய மாட்டேங்குது. மரியாதை எடுத்து படிச்சிரு. நாளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு கொஷின் தப்பாக இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன்டி உன்னை. எடுத்து படி. அதுக்கே மண்டல கொட்டுறீங்க. நானே படிச்சிருவேன். கிழிச்சிருவேன். புக்கை பார்த்து படி. நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக அடிக்கிற காதில் உங்கள் ஹேர் பறந்துட்டு இருக்கும். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. உங்களை தான் அவன் பார்த்துட்டே இருப்பான். பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் ரொம்ப அழகாயிட்ட போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே என்ன பார்த்தீங்க? எப்போ பாரு உருன்னு வந்துட்டு உருன்னு போயிடுவீங்க. உங்களுக்கு அதனால தான் சிறுமூஞ்சி ப்ரொஃபஸர்னே பேர் வச்சாங்க. ஏய், நான் புருஷன்டி. அதெல்லாம் வீட்டில் தான், கிளாஸ் ரூமில் கிடையாது. நீங்கள் காலேஜுன்னு வந்துட்டால் எனக்கு ப்ரொஃபஸர் மட்டும்தான். அங்கே வந்து புருஷனெல்லாம் உரிமை கொண்டாட முடியாது. அடி பாவி. படித்து போர் அடிக்குதுடா புருஷா. அதுக்கு எங்கேயாச்சும் நைட் ட்ரைவ் போகலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. மண்டே வெடிக்கிற மாதிரி இருக்கு படித்து. சரி போகலாம். நிஜமாவா? சூப்பர். ஏய், என்ன வெறும் 1 மணி நேரம் தான், மறுபடியும் வந்து படிக்கிற? புரியுதா? படிக்கிறையா? வா சீக்கிரம் போகலாம். நீங்கள் அப்படியே ஒரு லேட் நைட் வாக் போயிட்டுருப்பீங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி காற்றடிச்சிட்டு மழை வர மாதிரி இலையெல்லாம் உதிர்ந்துட்டு. கால் வேற வலிக்குது. ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைச்சிட்டே இருக்கேனா, அதனால் முன்ன மாதிரி இப்போல்லாம் நடக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே உட்காந்துக்கலாமாங்க? சரி வா.
ம். நீங்கள் அங்கே விழுகிற இலை அது இதுன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்கவே அந்த நைட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவனிக்காமல் இருந்த ஒரு விஷயம், உங்கள் புருஷன் உங்களை சைட் அடிச்சிட்டு இருந்தது. நீ எப்படி என் கண்ணில் படாமல் இருந்த? ம் புரியல. என் பின்னாடி அவ்வளோ பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் நீ மட்டும் இல்லை. உங்கள் பின்னாடி சுற்றணுன்னா நீங்களும் அந்த ப்ரொஃபஸர் மாதிரி நல்லா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லாருக்கிட்டும் பேசிகிட்டு இருந்திருக்கணும். அப்போ தான் உங்கள் பின்னாடியும் 4 பேர் சுற்றுவாங்க. ஆனால் அவர் ஜாலியாக இருந்ததுனால நிறைய பொண்ணுங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டாவோ இல்லை க்ரஷ்ஷாவோ இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் யார்கிட்டயுமே பேசாமல் இருந்தப்போ கூட உங்கள் பின்னாடி ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்ததே, ஞாபகம் இருக்கா? ம் அப்போ அவங்கள என்ன சொல்வீங்க? என் பின்னாடியா? போடி. அப்போ உங்களுக்கு தெரியாதா உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தது? இல்லை. சரியா போச்சு போங்க. உங்கள் பின்னாடியும் ஒரு கேங் எப்பவும் சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் அவங்களோட ஃபேவரட் க்ரஷ்ன்னு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க தெரியுமா? அது மட்டும்தான் உங்களோட ஃபேவரட்டா. அது ஒரு மாதிரி கெத்தா, அப்படியே ஒரு தில்லா. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போதே உங்கள் காலை நீங்கள் பாட்டுக்கு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பீங்க வலிக்கு. அவன் பார்த்துட்டே இருந்துட்டு உங்கள் 2 காலையும் பிடிச்சி அவனோட லேப்பில் வச்சுப்பான். என்னடா பண்ணுற? உனக்கு கால் வலிக்குதுல்ல, இரு நான் பார்த்துக்கிறேன். அட ப்ரொஃபஸர் புருஷா, அவன் அப்படியே உங்கள் காலை பிடிச்சி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்து, உனக்கு அந்த ப்ரொஃபஸரை ரொம்ப பிடிக்குமா? ம் அதே சார் கேட்குறீங்க? சும்மா தான் தெரிஞ்சுக்கலாமே. ம் மூஞ்சி உம்முன்னு அடிச்ச. என்னை விட பிடிக்குமா? பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உம்முன்னு ஆகிட்டு உங்கள் காலை மட்டும் பிடிச்சி விட்டுட்டு இருப்பான். அப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு க்ரஷ்ஷாக இருந்தார். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் நான் தான் உங்ககிட்ட விழுந்துட்டேனே. அப்புறம் அவர் வெறும் க்ரஷ் லிஸ்ட் மட்டும்தான். என்னடி குழப்புற? நான் குழப்பெல்லாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு அந்த ப்ரொஃபஸரை விட இந்த ப்ரொஃபஸர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். இது கூட புரியலையாடா லூசு புருஷா? இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணதில்ல. ஓஹோ, அதனால பொண்ணுங்க இன்டெரக்டாக பேசினா தெரியாதுன்னு சொல்ல வர, அப்படி தானே? நான் கூட ஃபஸ்ட்டு உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படியும் நீங்கள் இதே சிடுமூஞ்சியோடு தான் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என் வீட்டில் இருந்ததை விட என் புருஷன் என்ன தங்கம் மாதிரி பார்த்துக்கிறாரு. என் அம்மா போன வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு கிச்சனில் எந்த வேலையுமே இல்லை தெரியுமா? எல்லாத்துக்கும் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். இல்லை இல்லை இல்லை, வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் அம்மா சொன்னாங்க, உன்னை உன் புருஷன் எப்படி பார்த்துக்கிறாரு பாருடின்னு. அப்படி பெருமையாக இருந்தது தெரியுமாடா புருஷா? உன்னை பற்றி என் அம்மா அவ்வளோ பேசினாங்க. ஓஹோ, அப்படி இல்லைன்னா மேடம்க்கு என்ன தெரியாது? நான் அப்படி சொல்ல வரல. இதே மற்றவங்க தான் புருஷனை பற்றி பெருசாக பேசுகிறது பொண்டாட்டிங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீல்டா புருஷா. அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. இப்போது காலேஜில் போய் நான் எத்தனை பேரை லவ் பண்ணேன்னு கேட்டுப்பாரு, யாருக்கும் தெரியாது. ஏன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடயே இருப்பாளே அவளுக்கும் தெரியாது. ஏன்னா நான் யாரையும் லவ் பண்ணதில்லை ஒன்று தவிர. அதனால நான் உனக்கு லாயலாக இருக்கேன். அவங்க சொல்லுவாங்கல்ல, சார் உங்கள் பொண்டாட்டி உங்களை மட்டும்தான் லவ் பண்ணாங்கன்னு. அப்படி சொல்லும்போது உனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அவன் அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். என்ன இப்படி பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. டேய், ஏதோ மனசுக்குள்ளே நினைக்கிற ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு என்ன? எவ்வளோ தூரம் கண்காணிக்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதான், எல்லாம் தொலைநோக்கு பார்வை. நாங்கள் வரப்போகிற புருஷங்களுக்கு லாயலாக இருக்கிற மாதிரி புருஷங்க நீங்களும் பொண்டாட்டிக்கு லாயலாக இருக்கணும்ல. ஓஹோ, கார் பின்னாடி எழுதிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னை தூக்கிட்டு வீட்டுக்கு போ. போய் போய் நிறையா படிக்கணும், நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல. பார்க்குறேன் அப்படின்னு உங்களை பிரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். அண்ட் அந்த டே நைட்டு நீங்கள் படிச்சிருக்கலாம் மாட்டீங்க, வேறு ஒரு வேலை பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜில் போயிட்டு இப்போ டெஸ்ட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பீங்க. சார் அடிஷ்னல் அவன் அப்படியே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு
அவங்க பக்கத்தில் கொண்டு வந்து டேபிள் மேலே வைப்பான். தேங்க்யூ சார். நேற்று நைட்டு நடந்ததுக்கும் சேர்த்து. அதுலேருந்து ஆளே மாறிட்டியே. லவ் ம் லவ் அதிகமாகிடுச்சு என் பொண்டாட்டி மேலே. அதான் சும்மா சாம்பிராணி போடாதீங்க. நல்ல வேலை 2 நாளைக்கு ஒரு தடவை தான் டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி நைட்டும் என்னை படிக்க விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டெஃபினட்டாக இல்லை. அப்போ இன்றைக்கும் நான் ரெடி ஆகணும் அதானே? அஃப்கோர்ஸ். எனக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. எனக்கு மேலே லவ் பொங்கி வழியுது. ஆமாம்மா, வழியுது. நீங்கள் இங்கே வழியாமல் போங்க. நீங்கள் டேபிள் மேலே லைட்டாக டேப் பண்ணுவீங்க. அவன் போகிற இடத்துலேருந்து திரும்பி பார்ப்பான். டே புருஷா, ஐ லவ் யூ. அவன் பேப்பர்ஸை பின்னாடி கையை கட்டிட்டு தான் வச்சுட்டு போவான். நீங்கள் அவன் கையை பார்ப்பீங்க. அவன் அப்படியே லிட்டில் ஹார்ட் காமிச்சிட்டே போவான் ஸ்மைல் பண்ணிட்டு. நீங்களும் அவனை பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். லைஃப்பில் இந்த மாதிரி தான் நிறைய திருப்பங்கள் வரும். ஆனால் எப்படியோ ஒன்று அந்த லைஃப்க்கு வளைஞ்சு கொடுத்து போயிடுவோம். அதனால நம்ம லைஃப்பும் நல்லா இருக்கும். சரி ஓகேடா, மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ சார். இங்கே போகிற ஹியோ.